மகிமை உண்டாவதாக. இந்த 17/11/2024 ஞாயிறு ஆராதனை எஃப்சிசி வெள்ளூர் பகுதியில் வந்து மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, சங்கீத வேலை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தி வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேட்பீர்களானால் நீங்கள் உலகத்தையே கலக்கிறவர்களாக இருப்பீர்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது. எடுப்போம் லூக்கா என்ற சுவிசேஷம். அல்லேலூயா. லூக்கா என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 தமிழ்ல வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். படிக்க 2வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்புமிகிலே வேலையாட்களோ கொண்டார். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இங்கிலீஷ் வாசிங்க. இங்கிலீஷ் வாசிங்க. Go your way, behold, I send you out as lambs among wolves. Hallelujah. நீங்க ஓனாய் சத்தம் கேட்குது, எந்த சத்தம் கேட்கக்கூடாது, தேவ சத்தம் தான் கேட்கணும். அப்போ இங்க சொல்றாரு லூக்கா 10ல, எவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, இங்க கவனிங்க, 70 பேரை நியமித்து அப்பாயிண்டட். ஒரு நாள் ஒரு முறை ஒரு செய்தி, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், தேவன் அப்பாயிண்ட் பண்ணார் 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேர், அப்ப 35 ஜோடி. கேட்டப்பா, 35 ஜோடியை 2 பேரா சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்புறார். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து, இவங்க யாரு? ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல அனுப்புறாராம். இந்த 35 ஜோடிய அங்க இருக்கிற ஓநாய்கள் சகல பட்டணங்களிலும் இடங்களிலும் என்னாகுது? ஓநாய்கள் இருக்குதான். அந்த ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டிகளை போல இந்த 2 பேர் அனுப்புறாங்க. எந்த முட்டாளாவது செய்வான் அந்த வேலைய? ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியை எந்த முட்டாளாவது அனுப்புனா? யாராவது அனுப்பலப்பா? யாருமே அனுப்ப மாட்டாங்க. ஆனா இயேசு அனுப்புறார். புறப்பட்டு போங்க. 35 பேர், 2 பேரா சகல பட்டணங்களுக்கும் நான் போகிறேன். முன்னா போங்க. அங்க ஓநாயா இருக்குது, நீங்க ஆட்டுக்குட்டிங்க போங்க, புறப்பட்டு போங்க. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல ஏதோ நான் உங்களை அனுப்பு. போவாங்களா? நீங்க போவீங்களா? நீங்க ஒரு ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கோங்க. அங்க ஓநாய்களா இருக்குது, அந்த இடத்துல ஏராளம் ஓநாய்கள் இருக்குது. நீங்க 2 பேரா எல்லா அந்த ஊருக்கு போங்க. நீ உண்மையிலே ஆட்டுக்குட்டியா தான் போவீங்களா? போற பின்னாடி தான் போறேன். ஏன்னா அங்க ஓநாய்கள் இருக்கு. ஆனா இயேசு எந்த தைரியத்துல இந்த ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புனார்? 2 பேர் தெரியக்கூடாதா? இயேசு ஒரு கூட்டாளா? அந்த ஓநாய் கட்சி சாப்பிடுங்க, ஓநாயை கட்சி கதறி அப்படியே சாப்பிடணும்னு விரும்புறாரா? அந்த ஓநாயை, ஆட்டுக்குட்டிகளை, ஆடுகுட்டிகள்
ஆனா அனுப்புறாரு. அல்லேலூயா. இல்ல எல்லாம் திரும்பிக்கிறேன். ஓனாய் எதுக்கு அனுப்பிட்டாரு? எந்த தைரியத்தில் அனுப்பினாரு? நேச்சுரலா இயற்கையா ஒரு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் எது ஜெயிக்கும்? ஓனாய் ஜெயிக்குமா ஆட்டுக்குட்டி ஜெயிக்குமா? நீங்க அதுக்கு மேல முன்னால பார்த்துட்டு ஓனாய் என்னங்கிறா ஆட்டுக்குட்டி. இந்த சிறுத்தை புலின்னு ஒரு நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்துக்கிறீங்க, நீங்க பாத்துக்கிறீங்களா? அது ஒரு கூட்டிச்சுனாக்கா சிங்கத்தை கூட காலி பண்ணிடும். பாத்துக்கிறேன் நீ? ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி போய் ஒரு ஓனாய்க்குள்ளால அனுப்புறாரு. எந்த விதத்துல நியாயம்? நீங்களும் ஓனாய் தான் ஜெயிக்கிறீங்க. எந்த அடிப்படையில் ஜெயிக்கும்? அல்லேலூயா. பைபிள்ல இந்த வேற எழுதி வச்சுக்கிறாரு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா கூட்டத்துக்கே வர்றது கிடையாது. ஐயோ நம்மளாம் ஆட்டுக்குட்டி, அவங்களாம் ஓனாயி, அதனால் யாருமே ஊழியத்துக்கு வரல. இந்த வசனம் நிறைவேறவே இல்லை. என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். வாயா ஊழியத்துக்கு கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷம் சொல்லியா, ஐயா அங்க போனா அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்கய்யா, தொத்துறாங்கய்யா, ஏரியா பக்கமே வராத, அங்க இருக்கிற பொல்லாத ஜனங்க அப்படின்னு சொல்லி போறதே கிடையாது. மொழிமே செய்யறது கிடையாது. இவங்க நினைச்சு நாங்கள் ஆட்டுக்குட்டி, நம்மளாம் ஆட்டுக்குட்டி, அவங்களாம் ஓனாயி. ஆனா ஏன் சொல்றார்? புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ ஓப்பனி ஒரு ஐசன்சி, இதோ நல்லா ஒத்து பாரு, உன்னை கரெக்டா ஓனாய்கிட்ட அனுப்புறேன். நீ ஒரு ஆட்டுக்குட்டி, போய் ஆட்டுக்குட்டி ஓனாய் கட்சி செத்துரு அப்படின்னு சொல்ல வரல. அல்லேலூயா. அதாவது இந்த ஆட்டை வந்து அப்படியே அனுப்பல, இருக்கிற மாதிரி அனுப்பல. இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள யாருக்கு இருக்கு? தேவ ஆட்டுக்குட்டிக்கிறார். கையத்தை. அல்லேலூயா. ஆமா, அதனால வெறுங்கையா அனுப்பல ஆட்டுக்குட்டிய. ஆட்டுக்குட்டிக்குள்ள இயேசு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அது ஓனாயி ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உள்ள ஓனாயி. ஆதாம் வழியா பிறந்தவங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்கலாம் ஆதாம் வழியா இருந்து பாவம் செய்து தேவ மகிமையின் பாயினை பாவத்தில் பாவம் செய்கிறவன் அவன்தான் ஓனாயி. இவன் பிறக்கும் போது, இந்த ஆட்டுக்குட்டி பிறக்கும் போது பாவத்தில் தான் போச்சு. இப்ப இயேசு ஏத்துக்கிச்சு. இப்போ பிசாசு போயிட்டு உள்ள இயேசு வந்தாரு. உப்போ நீதாயா பெரியாளு, ஓனாய் சின்னாலு, இயேசுவை சுமந்து கொண்டு போ. உப்பு சொல்ல இயேசு முட்டாளாட்டு. உள்ள இயேசு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர். அப்போ ஓனாயை காட்டிலும் பிசாசை காட்டிலும் பெரிய இயேசு இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள வைத்து கொண்டுதான் நீ புறப்பட்டே போனோம். இயேசு இல்லாமே போனாக்கா போட்டு தள்ளிடும். ஓனாய் ஓனாய். இயேசு அவர் யாரு? நானே வழியில் சத்தியமா, ஆமா, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரத்தை உள்ளத்துல வச்சுட்டு போனோம். ஆமா, தேவ தனக்கு ஓனாய் பார்த்தே நீ ஒரு ஓனாய் மாதிரி அவனை கட்சி கூடாது. நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி சரியில்லை, பாவி அக்கிரமக்காரன் மைண்டோட பண்ணினாக்கா ஓனாய் கிளி போட்டுரும். அகோபி அன்பு. ஓனாய் கிட்ட மாட்டேங்கிறான் மனுஷன், பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிக்கிறான்னு பார்த்து அவன் அளவற்ற அன்பு, அகோப் தேவ அன்பு நெருங்க போனேன்னா அந்த ஓனாய் வரும்போது அவங்களுக்கு அசுத்தாய் ஓனாய் ஓடியே போடும். பிசாசு ஓடியே போயிடும். போவாதா? இயேசு தேவாட்டுக்குட்டி. இயேசுக்கு பேர் என்ன? அது பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் எடுங்க. இயேசு ஒரு தேவாட்டுக்குட்டி. யோவான் 1ஆம் அதிகாரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கு பேரு தேவாட்டுக்குட்டி. 1ஆம் அதிகாரம் 29வது படிங்க. 29. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசுக்கு பேர் என்ன? அப்போ மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, யோவான் இயேசு வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உங்க கையில
தேவ ஆட்டுக்குட்டியா தான் நீ ஓனாய்க்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆமா, நீயே ஒரு ஓனாய், இன்னொரு ஓனாய் கிட்ட போயிட்டா 2 ஓனாய் அடிச்சுட்டு வரைக்கும் 2 ஓனாய் சாக வேண்டியதுதான். அதுக்குதான் ஊழியத்துக்கு போனா தேவ ஆட்டுக்குட்டி. ஆமா, தேவனை சுமந்து கொண்டு போனோம். அந்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு போய் நிற்கிறாரு. மத்தேயு மார்க்கு லூக்கா முள்ளா போய் நிற்கிறாரு. அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. பிசாசு ஓடிச்சே அவர் பார்த்து பிசாசெல்லாம் ஓடுது, சாவு ஓடுது, அசுத்தாய் ஓடுது. தேவன் பிசாசு முன்னாடி போய் நிற்கிறாரு. நீ சாதாரணமா போய் நின்னா பிச்சு பிராண்டி இருப்பான். எங்க ரோடு என்ன பண்ணிருப்பான்? பிச்சு தத்துவம் சொல்ல பிச்சு பிராடிடுவான். ஏசுலாம் போய் நின்னாக்கா, ஏசு கூட போய் நின்னாக்கா பிராணிடு எல்லாம் 2000 பிசாசு ஓடி போய் நின்னுடும். இப்ப புரியுதா எந்த அடிப்படையில் சொன்னாரு? அதனால இயேசுவை சுமந்து கொள். முதல்ல இயேசு உள்ள வந்த உனக்குள்ள இருக்கிற ஓனாயெல்லாம் ஓடிவிடும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தாயம் எல்லாம். அப்போ இயேசு இல்லாம எங்கேயும் போவாத. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத கோயிலுக்கு போவாத. கோபம், எரிச்சல், பகை, கசப்பு, பேர் ஊழிக்கார அரசியல்வாதிக்கு மேலாம் கசப்பு, மாமியார் கிட்ட சண்டை. நீயே ஒரு ஓனாய், இன்னொரு ஓனாய் சொன்ன போவாத. 2 ஓனாய் கூட்டினா வாழ்க்கை அதோகதி தான். அப்போ இயேசு உள்ள இருந்தாக்கா அந்த ஓனாய்களுக்கு தெரியும், உலகிற பிசாசுக்கு தெரியும். நல்ல மேய்ப்பன் ஓனாய்களுக்காக. ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவ தனக்கு உலக கொடுத்தாங்க. உலகிற ஓனாய் ஓடி ஓடாதா? ஓனாயை ஓடிவிடும். அந்த ஓனாயை ஆட்டுக்குட்டியா மாத்தி ரசித்து சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைத்து ஓனாய்களாய் போனார்கள். ஓனாயை கடிச்சு போதுறாங்க. கவனி, ஓனாயை சாகச்சிடும். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று மனுஷனை சாதாரணமா நினைக்காத. உள்ள ஓனாய் இருக்குது, தன்னையே மாய்த்துக் கொள்ளுகிறான். மற்றவங்க கொலையே பண்றான் பாருங்க. சாகடிக்கிறானா இல்லையா? சபிக்கிறான், நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், திறறான், கொள்றான், அழிக்கிறான். அந்த பிசாசுலாம் மனுஷன் கொள்ளுகிறது. ஓனாய் மாறிக்கிறான். அவங்கிட்ட நீ வெறுங்கையா இயேசு இல்லாம போய் நின்னா போட்டு தள்ளிடுவான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தை புசித்து ஞானசானம் எடுத்து திருவிருதுல பங்கெடுத்து ஜீவ சரீரத்தை புசித்து அகோப்பி அனுப்பி நிறைந்தவனாக நீ போனீன்னா நீ வரும்போதே அங்க ஓனாய் ஓட பார்ப்பான். இயேசு போய் நிற்கிற பிசாசு அலைகழிக்குது. பிசாசை அதட்டினால் அது உடனே புறப்பட்டு போனது. அந்த ஓனாய் ஓடியே போயிடும், நிற்காது இயேசு முன்னாடி. ஜீவன் பரிபூர்ண ஜீவனே கொடுப்பாரு. உள்ளங்கிற ஓனாய் ஓடிடும், பசுதாய் இறங்கிடும், அவன் ரசிக்கப்படுவான். ஓனாய் இருந்தவன் என்ன ஆயிட்டான்பா? யாரு? லேகோல் பிசாசு ஓனாயா இருந்தான். 2000 ஓனாய் அவனை சுத்திக்குது. அவன் சூழ்ந்து 2000 ஓனாய் இருந்து வச்சுக்கா. ஒரு ஆட்டுக்குட்டி தைரியமா போகும். அவன் முன்னாடியே கற்பனையில பாருங்க, அவனுக்குள்ள எத்தனை பிசாசு செஞ்சா? 2000 ஓனாய்க்கு மத்தியில உட்காந்துக்கிறான்னு வச்சுக்கோ. ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டி தைரியமா போகும் அவன் முன்னாடியே. ஓவே காதத்தோட ஆட்டுக்குட்டி ஓடி விடும். ஆனா தேவாட்டுக்குட்டி இயேசு தைரியமா போனாரா இல்லையா? ஏன் போனார்னா அவர் ஒரு ஜீவன், ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் இருக்குது. அதனால தைரியமா போறார். அவன் பாவத்துக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். உடனே 2000 ஓனாய் நிமிஷம் ஓடி போயிச்சா? 2000 அசுத்தாய் ஓடி போய் பசுத்தாய் அவன் மேல இறங்கி. எங்க கவனி, அவன் என்ன வேற என்ன சொல்ல? சொந்த புத்தி அடைந்தான். அப்படியே பகை, கசப்பு, வைராகியம், கோபம், கெட்டவன கடிச்சு சாப்பிடுவான் ஆளை. அப்படி இருந்தவன் அசுத்தாயெல்லாம் போய் பசுத்தாய் அன்பு, சமாதானம், சந்தோஷம் அப்படியே ஓனாய்வா இருந்தவன் ஆட்டுக்குட்டியா மாறிட்டான். கையத்துக்கு அல்லேலூயா. பாரு, நல்லா தூங்குது ஓனாய். அப்போ நல்லா இன்பமா இருக்குது பிரசங்கம், நல்லா தூங்குது பாரு. அப்போ அங்க கையில ஒரு ஓனாயை ஆட்டுக்குட்டியாய் மாற்றணும். நல்லா நல்லா கவனி. ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியாய் மாறி அந்த ஆட்டுக்குட்டியை ஓநாய்கள் மத்தியில் அனுப்பி எல்லா ஓநாய்களும் சொன்னார். உங்கள் லேகோல் பிசாசு வச்சவன் 2000 அசுத்தாய் அவனுக்கு ஓடிச்சு. ஓடுறதுல பர்சுத்தாய் வந்தாரு. அசுத்தாவியா பர்சுத்தாவி வந்தாரு. பர்சுத்தாய் வந்ததுமே இயேசு பாதத்தில் வந்து அவனை எத்தனை பண்ற தெக்க போனி
தெக்க போனா 10 பட்டணங்களுக்கு அனுப்புறாரு. தெரியுமா தெரியாது அது கதை? மார்க் 5 வீட்டுல போய் வாசிங்க. அவன் 10 பட்டணங்களுக்கு போய் ஓநாய்களுக்கும் சிக்கிற ஜனங்கள் எல்லாம் பிசாசெல்லாம் துரத்தி அநேக ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. கையை தட்டி அல்லேலூயா. அதனால யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, கவனிங்க, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ஓனாய் போன மாதிரி இருக்கு, நல்லா கவனிங்க. ஓனாய் எல்லாம் போற மாதிரி ஓடுற மாதிரி வர மாதிரி செய்தி எல்லாம் கேட்கும், என்னன்னு நடக்கும், பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தேவாட்டுக்கு என்ன பண்ணும்? பாவத்தை சுமந்து தீர்க்கணுமா? இயேசு உனக்குள்ள இருந்தா ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கலாம். அப்போ பாவத்தை சுமந்து உள்ளகிற பிசாசு ஓடி போடும். பாவம் போயிட்டாக்கா பிசாசு போயிடுவான். பாவம் இருக்கிற வரையும் பிசாசு ஓனாய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அவன் திருடிக்கிட்டு கொல்லிக்கிட்டு ஆயிடுச்சு ஒரு பிசாசாவே இருப்பான். பாவம் செய்கிறவன் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். நல்லா கவனிங்க, நல்ல ஆரோக்கியமான உபதேசம். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்க கவனி, மரியாள் வயிற்றுல தேவதூதன் வந்துதான் ஒரு குமாரனை பெற போற, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அடுத்த மாசம் இயேசு பிறக்க போறாரு. அப்போ தேவதூதன் சொல்றான், அவருக்கு இயேசு என்று, ஏனென்று அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஓநாய்கள் எல்லாம் துரத்தி அவனை பிசாசுகள் இருந்து பாதுகாப்பார், ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசுவை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு விளக்கு கொடுத்தார். உள்ளகிற பாவத்தை சுமந்து தீர்த்து, பாவத்தை நிவர்த்தி பண்ணி, சாபத்தை நிவர்த்தி பண்ணி, பாவத்தோட வியாதியை நிவர்த்தி பண்ணி, தரித்திரத்தை நிவர்த்தி பண்ணி, பாதாளத்தை நிவர்த்தி பண்ணி, எல்லா அசுத்தாவிலும் துரத்தி பரிசுத்தாவி வர வச்சு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம், புகழ்ச்சி, கீர்த்தி. அதுக்கப்புறம் நீ போய் உலகத்துக்கு ஓடி பூமிக்கு ஒப்பு. கைதட்டு அல்லேலூயா. அதனால்தான் புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ எல்லா குட்டி இயேசுகள். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டது தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு 2 ஆண்டு இன்னாடு தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்தின் கண்ணிலே ஆட்டுக்குட்டிகளாக தான் இருந்தாங்க. ஆதாம் வியாபாரம் தேவ ஆட்டுக்குட்டிகளா இருந்தாங்க. தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி தான் இருந்தாங்க. தோட்டம் எல்லா விஷயத்துக்கு கனி ஜீவ விஷயத்துக்கு கண்ணிலே இருந்தாங்க. அங்க ஒரு ஓனாய் இருந்தான், பிசாசு. அவன் பொறாம பேச்சுவன். இந்த ஆட்டுக்குட்டிகளை நம்மள மாதிரி மாத்தணுமே. இவங்க ஆட்டுக்குட்டியா இருந்து, தேவ ஆட்டுக்குட்டியா இருந்து சொர்க்கத்துல நல்லா ஜக 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 ஜகன்கிறாங்களே, குட்டி சொர்க்கத்துல இருக்கிறாங்களே, பைசோன் நதிக்கரையில நல்லா குளிக்கிறாங்களே, பொற்புகள்ல நடக்கிறாங்களே, பொன் விளையில சொர்க்கமாகறாங்களே. நல்லா தெரியும். பிசாசு நீ நல்லா இருக்கவே பிடிக்காதவன். அந்த பிசாசு என்ன நினைக்கிறான்? அந்த ஓனாயே நம்மள மாதிரி இவங்களை ஓனாயா மாத்தணும். நினைச்சா இல்லையா? அவன் காரியம் சக்சஸ் ஆச்சா? சொல்லு. சூப்பரா சக்சஸ் ஆச்சு. அந்த ஓனாய் என்ன பண்ண, முதல்ல ஆதாம் கிட்ட போல ஏவாள் கிட்ட போய் பழக விட்டு, தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோன்னு சொல்லி. ஏன்னா அது சாப்பிட்டாவே பிசாசா மாறிடுவாங்க. அதனால தான் அதை தொடாதே, பறிக்காத, புசிக்கிட்டாலே சாகவே சாவாய், சாவுக்கு வந்து பிசாசு வந்துருவான்னு சொன்னாரா இல்லையா? சொல்லன்னு ஆண்டவர் மேல தப்பு. ஆண்டவரே சொன்னாரு, சித்த சுயாதீனம் கொடுத்தாரு. ஆனா அந்த ஓனாய் பிசாசு ஏவாளை கூப்பிட்டு தந்திரமா தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசிக்க வைத்து புசித்து விட்டார்.
இப்போ உள்ள பசுத்தாவி புறப்பட்டு போயிட்டாரு. உள்ள அசுத்தாவி வந்துச்சு. நல்லா கவனி. அசுத்தாவி வந்து அவன் பயப்பட்டான். கட்சியில புருஷன் அவனையும் ஓனாயா மாத்திட்டா. அவனுக்கு அந்த கனியை கொடுத்து அவனுக்குள்ள பசுத்தாவி 2 ஓனாயா ஆயிட்டாங்க. ஆனா அதெல்லாம் இல்லையா, அங்கேயே சண்டை. அம்மா அப்பா சண்டை தெரியுமா? எங்க அப்பா எங்க 85 வயசு, எங்க அம்மாக்கு இன்னைக்கு கூட சண்டை தான். நாய் சண்டை கோயில் சண்டை. ஆனா ஒற்றுமையாவே இருக்கிறாங்க. அதான் அதிசயம். எத்தனையோ வருஷம், எனக்கே 54 வயசு ஆகுது. ஓயா சண்டை. உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட மாட்டாங்களா? அப்போ நாய் சண்டை கோயில் சண்டை அங்கேயே வந்துச்சு. உள்ள பிசாசு தான் சண்டை வரும். அப்புறம் 2 ஓனாய் சேர்ந்து 2 புள்ள பெற்றுச்சு. காயின் ஆபேல். அதுல அண்ணங்கார காயின்னு ஆபேல கொலையை பண்ணினான். பொது குடும்பத்துல கொலை. பிசாசு அங்கேயே ஆபேல கொலை பண்ண. இப்படி சத்தது உலகம் ஃபுல்லா ஓனாய்கள். எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, பாவம் செய்து தேவ மகிமையோட கண்டிப்பா ஓனாயா தான் இருப்பான். அது யாரானா இருக்கட்டும், அது நானானா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும். என் தாய் என்னை பாவத்தில், அது ஆணாகட்டும், அது பெண்ணாகட்டும், அது ஆப்பிரிக்காவட்டும், ஐரோப்பாவட்டும், அமெரிக்காவட்டும், ஆசியா, எல்லோரும் பாவம் செய்து ஓனாய்களா இருக்கிறார்கள். அப்போ ஊழியர் செய்த ஊழியத்துக்கு பஞ்சமே கிடையாது. வேலை வாய்ப்புக்கு பஞ்சம் இருக்குது, அதுக்கு பஞ்சம், இதுக்கு பஞ்சம், எல்லாத்துக்கும் பொருளாதாரம் எல்லாத்துக்கும். ஆனா ஊழியத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. தடுக்க வேண்டா ஓனாய் தான். என்ன சொல்ற தம்பி? தடுக்க வேண்டா மக்கள் தான். அது இந்திய தேசத்தில் மக்கள் தொகை ஏகப்பட்ட ஓனாய் இருக்குது. அதனால்தான் ஏன் சொன்னாரு, படிக்க அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். இப்போ இயேசு ஓனா என்ன ஆகிட்டாரு? லேகோன் பிசாசு கொஞ்ச நேரத்துல ஆண்டுடைய மாத்தினாரு இல்லையா? எப்படி மாத்தினாரு? ஜீவனை கொடுத்தா. கையத்தடி. யார் சொல்ற? கையத்தடி. அல்லேலூயா. பிசாசு கவனிக்க நன்மை தீமை கொடுத்து நன்மார்க்க துன்மார்க்கலா மாத்தி ஓனாய் ஆகிட்டான். இயேசு தன் ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்தை சுமந்து தீர்த்துட்டு அசுத்தாவி வந்துட்டு அவன் ஆட்டுக்குட்டியா மாத்திட்டாரு. கையத்தடி. அல்லேலூயா. அதான் சொல்லலாம். ஐயா எங்க பிரச்சனை அந்த பாயிண்ட்ல வந்து நிறுத்துறீங்க. அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. என்ன எந்த பிரச்சனை அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறீங்க. அதான் பாயிண்ட். ஏசுனாரு அந்த பாயிண்ட்ல தான் வந்து நிற்பாரு. அல்லேலூயா. இப்போ இயேசு அந்த லேகோன் பிசாசு பிடிச்சவன, அவ்வளோ ஓநாய்களால் சூழப்பட்டவன ஆட்டுக்குட்டியா மாத்தி சொஸ்த புத்தி அடைஞ்சு வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் வந்து தக்கம் கொள்ள போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் அறிவி. இங்க கவனிக்கிறாரு தம்பி, முக்கியமான செய்தி. 10 பட்டணங்கள்ல போய் அவன் இயேசு தனக்கு செய்ததெல்லாம் இயேசு என்ன செஞ்சாரு? அவனுக்கு சொல்லு. இயேசு என்ன செஞ்சாரு? ஜீவ சர்வம் ஜீவரத்தம். அதை தான் சொன்னாரு. அதை தான் சொல்லணும். பிசாசு என்ன செஞ்சான்? ஆதாம் வழியா பார்த்தீங்கன்னா நண்பன் தேவை தான் சொல்லிட்டு இருப்பான். போறாங்கல்ல, நன்மார்க்கு துன்மார்க்கு கண்களிச்சம் இந்த வேலை தெரியாது அவனுக்கு. ஏதோ ஒண்ணு செய்யுங்க. ஆதாம் வழியா பிறந்த பிசாசு தான் எந்த பேசு, குடும்ப கதை, எந்த கதை பேச, பாவட்டு மனத்தை தான் பேசுவான். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் கிறிஸ்துவுக்கு பிறந்த என்ன தேவ நீட்டு உயிர்ந்த தேவத்தை பேச்சு நிற்பது அசுத்தை ஓடிடும். அதனால்தான் நன்மார்க்கு துன்மார்க்கம் நண்பன் தீமை கண்கள் நிச்சயம் சுயநீதி அநீதி பேசினாக்கா பிசாசுக்கு ரொம்ப சொந்த வாழ. நீ பிசாசோட பிசாசு உன்னோடு இருக்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதானம் எடுத்து திருவள்ளுவர் ஜீவப்பம் ஜீவதரம் ஜீவ வார்த்தையே பேசணும். தேவநீதி இயேசு சாமட வார்த்தை தேவன் தர உலகத்தை பேசணும். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்திகளெல்லாம் போய் அறிவின் அதை தான் பேசிட்டே இருக்கிறான். ஜீவ வார்த்தை பேசுறான். போற இடத்துல பிசாசு ஓடி போயிருக்காதா? ஒரு லேகோன் பிசாசு பிச்சவனை வச்சு பட்டத்தை அநேக ஜனங்கள் அப்பிரசனத்துக்கு கேட்டு ஆஜீவன் அசுத்தாய் ஓட்டி ரசிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்படிதான் ஏழு சீசர்கள் அனுப்புறாரு. இங்க 70 பேரை அனுப்புறாரு. அப்போ 70 பேருக்குள்ள இருக்கிற பிசாசு வந்து இருப்பார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ 70 பேரை எடுங்க. லூக்கா 10:1 படிங்க. லூக்கா 10:1 சத்தமா படிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து
சென்று அனுப்புறது, ரெண்டு பேரா ஜீவனை மாத்தி அனுப்புறது, நன்மை தீமை பிசாசெல்லாம் துரத்துறதுக்கு. ஏசு ஏற்றுக்கொண்டு நீ ஊழியத்துக்கு வந்தாங்க கவனி, 100க்கு 100 நீ ஜீவனா இருந்தாதான் 100க்கு 100 பிசாசே ஓடும். எங்க ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, பகை கசப்பு, முழு உலகம் அந்த ஒரு ஆள் தான் பேர் ஊழியக்காரன். அந்த அரசியல்வாதி என்னால் மன்னிக்கவும் முடியல, அவன் செய்த துரோகம். ஒரு பிசாசு போது உனக்குள்ள வெற்றிகரமான ஊழியம் செய்ய முடியாது. ஏசு இவ்வளவா உலகத்தில் ஏசு யாராவது பக்தின்னு வெறுத்துக்கிட்டு சப்ஜெக்ட் பகைகளை பார்க்கிட்டு வந்தாரு, பக்கத்துல அன்புக்கு ஒரு சபிக்கிற ஆசிர்வதி அப்படி தான் பிசாசு ஓடும். அவங்க துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு, உங்கள் சத்துக்களை சிநேகி, ஏசு சிநேகத்தை காட்டு. அந்த நன்மை தேவை காரியத்திலே இருந்தாக்கா பிசாசு நீ ஒரு பிசாசு அவன் ஒரு பிசாசு ஊழி வெற்றிகரமா இருக்காது. பிசாசு போகாது, நீயே ஒரு பிசாசு ஆகி ஊழித்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறது. ஏன் கஷ்டப்படுறது? 100க்கு 100 கிறிஸ்துவாக்கி ஆதாம் வந்து 2 இயேசு பரிசு கொடுக்குறியா பாரு, பிதாவா இதை ஜெவனை கொடுக்குறியா, ஆதாம் கொடுக்குறியா, இல்லை மாமியார் சண்டை நாத்த பேர் விஷயம் ஊழியக்காரன்னு சொல்லி அந்த ஊழிக்காரத்து இல்லை, இந்த ஊழிக்காரத்து இல்லை, அந்த சப்பத்தை இல்லை, இந்த கொஞ்சம் இல்லை, அப்படி ஊழிக்கார கட்டு பேசிக்கிட்டு நீயே ஒரு பிசாசாத்து கட்சியில் ஊழிமே வாழான்னு சொல்லி நிறைய பேர் ஊழித்துட்டே போயிட்டாங்க. நிறைய பேர் ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. ஆனா ஏசு 100க்கு 100 ஜீவனா இருந்தாரு. அந்த 100க்கு 100 ஜீவனை கொடுத்துட்டாரு நம்ம கையில, சிலுவையில. அல்லேலூயா. கொடுக்காத அனுப்ப மாட்டார். ஓனாய் முன்னால் அனுப்புற யாராவது அனுப்புவாங்களா? எந்த முட்டால் அனுப்பணும். அப்போ தன் ஜீவ சரீரம் ஜீவனத்தை தேவ நீட்டு கொடுத்துட்டு தான் தைரியமா போ, நான் உனக்குள்ளே இருக்கேன், அன்பை வெளிப்படுத்து. தேவனுக்கு ஆதாம் முழு வெளிப்படுத்தி பாரு. எப்பேற்பட்ட போய்த்தான பசுத்தாய் வந்துதான் ஆகணும். கையை தட்டி அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கவனியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொல்லாத எல்லாம் நன்மை தேவை. கவனியான தம்பி உங்களுக்கு ஒரு உற்சாகமான தெரியுமா? கவனி பார்த்து பயப்படாத, பொல்லாத மனுஷன் எல்லாம் நன்மை தேவை 2 ஓட்டத்தை தாங்கிறான். அவ்வளவுதான் மனுஷன். நன்மை தேவை, பாவம் மாற்றுறது. ஆனா பொல்லாத பயங்கரமான காரியம் தான் அது. பாதுகாப்பா தான் இருக்கணும். அவனுக்கு தேவ நீதி ஊழியத்தை இல்லை, தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவத்துக்கு பாருங்க, தேவ நீதி மரணத்துக்கு பாருங்க ஊழியத்தை கவனி. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு பாவத்தை சுமந்திருத்து பாவ நிவர்த்தி பண்ணி அசுத்தாவை துரத்தி பசுத்தாய் இறங்கி ஓனாய ஆட்சிய மாட்டிடலாம். மாட்டலாமா? மாட்டக்கூடாதா? அப்படிதான் மாட்டேன். ஏசு தண்ணீரை மாத்தினாரா இல்லையா? அதே தான் ஓனாய ஆட்டுக்குட்டியா மாத்துவாரு. பிசாசு ஆட்டுக்குட்டிய ஓனாய மாத்திடுவான். அவன் அப்படியே நெகட்டிவ் செய்வான். திராட்சை ரசத்தை தண்ணியாக்கி சாக்கடை தண்ணி ஆக்கிடுவான் பிசாசு. ஏசு தண்ணியை திராட்சை ரசமா அப்படியே 2 வேலை நடக்கும் உலகம் ஃபுல்லா. அப்போ இயேசுவோடு சேர்ந்தா ஜீவ வெச்சதுக்கு இடையில அந்த தேவநீதி எல்லையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமா இயேசு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். பிசாசு தரித்திரத்தை கொடுத்து, பிசாசு தரித்திரம் தரித்திரனே ஐஸ்வர்யமா மாட்டோம். நம்முடைய தரித்திரத்தை அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. இயேசு பிசாசு சாபத்துக்கு இயேசு வாக்கு தந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. பிசாசு மரணத்தை கொடுக்குறான், இயேசு உயிர் தெளிவு ஜீவனை கொடுக்கிறாரு. பிசாசு பாதாளத்துக்கு கொண்டு போறான், இயேசு பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. கையை தட்டு அல்லேலூயா. அதனால எப்படி சௌக்கியம்? எங்க அம்மா ராணி அம்மா ராமப்பா வழியா பாவத்தில் பெற்றுட்டாங்க. நான் மட்டும் இல்லப்பா, வித்தியாசமா பார்க்காதீங்க. உலகத்தில் 800 கோடி பேர் அப்படித்தான் பிறக்கும் போது என் தாய் என்னை பாவத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா எல்லாம் ஆடு பெண்ணு வயது தாழ்ந்த ஏழை பணக்கார காட்டுவாச்சு எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஓனாச்சு விட்டு பாரு. அல்லேலூயா. என்னென்ன அட்டுவி பண்ணும் அத்தனை அட்டுவி எனக்குள்ளே நான் ஒத்துக்கிறேன், உண்மையாவே ஒத்துக்கிறேன். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோம், நான் பொய்யரா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அவ்வளோ ஓனாய் இருந்தேன் நான். ஏசுவே ஓனாய் இருந்து ஓனாய் எனக்குள்ள வந்து பிசாசு 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி எல்லா கெட்ட காரியம் செய்து சினிமா பைத்தியமாயி சினிமா நடிக்க போய் இப்படியெல்லாம் ஆடி போய் ஆடி பாடி வியாதி பிடிச்சு என்னை பிசாசு என்ன கெடுத்து 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி சாகடிக்க பார்த்தான் பிசாசு. கட்சியில சிஎம் சாஸ்திரத்தில் போய் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசு உள்ளத்துல வந்ததுனால அசுத்தாவெல்லாம் போய் இன்னைக்கு ஊழித்து செய்யறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி 800 கோடி ஜனங்க உலகம் எல்லாம். அதனால திருடன் திருடவும் கொள்ளவும் அழைக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்து என்றாரு. அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புஷிக்கணும்.
புசிக்கும் போது உள்ளங்கிற பிசாசால் ஓனாயால பார்த்து பிடிக்க முடியாது. அண்ட கசாயம் அகா கசாயம் அளவற்ற ஜீவ வார்த்தையை தேவன் தன் பேசிட்டே இருந்து பாருங்க. உள்ளங்கிற நன்மை தேவை பிசா இருக்காது. இந்த சின்ன வயசுல எல்லாம் பேதி கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் துணி அண்ட கசாயம் அகா கசாயமா இருக்கும். அதை வாயில் வச்சு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கொடுத்தா ஓடி ஓடி வரும். எங்க அம்மா ஓடி 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 பிடிச்சு அதை வைப்பாங்க. அந்த மாதிரி ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா பிசாசு வராது. ஓனாய் ஓடும் ஓடு ஓடு ஓடும் வியாதி வறுமை தற்கிறெல்லாம். அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். ஏசு போய் நின்னாக்கா எல்லா பிசாசு ஓடுது. அசுத்தாய் ஓடுது, லேகோட் பிசாசு ஓடுது, திமிர்வாதக்காரன் சொல்ல பண்ணிடுறான். 5 அப்போ 2 வீடு 5000 பேருக்கு பழுகுது பெருகுது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா பிசாசுகிறீர்களா இது பிசாசுகிற அழைக்கப்படுங்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் சொல்லப்படுது. அப்பொழுது லூக்கா 10:2 அப்பொழுது அவர் அவரை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ அறுப்பு மிகுதினது. இந்திய தேசத்தில் 140 கோடி பேர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல 4900 பேர் இருக்கிறாங்க. வேலூர் மாவட்டம்ல 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சென்னையில 1 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்க. பெங்களூர்ல 1 கோடி 20 லட்சம் போட்டு பாருங்க. எல்லாமே நெட்ல பார்க்கலாம். மக்கள் தொகை பாப்புலேஷன் 2024 பெங்களூர் மெட்ராஸ் வேலூர் போட்டு பாருங்க. எல்லாமே இருக்குது. அத்தனை பேர் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ ஓனாயா மாறி எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் கொலை கூத்து பிசாசுகிற சாப பாவம் குடும்பங்கள்ல பட்டணங்கள்ல எல்லாம் நிரம்பி கிடக்குது. உலகமே குட்டி பாதாளமாகுது. அப்ப அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் ஆகியால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இயேசு ஒரே ஒரு ஆள் தான். கன்னி மரியாள் வயிற்றுல பரிசுத்தாவில கருத்தறிஞ்சு ஜீவனா வந்தார். அந்த இயேசு அந்த ஜீவன் என்ன பண்ணார்? முதல்ல 12 ஸ்டேஷன்ல, அதுக்கப்புறம் 120 பேர், அதுக்கப்புறம் 500 பேர், அதுக்கப்புறம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க பேதுரு மூலமா, அதுக்கப்புறம் 5000 பேர், அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி ஜீவன தேவனுடைய அவர்களை வைத்து உலகத்தை ரட்சிக்கும்படி திட்டம் செய்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அன்பார்களே, நீங்க ஊழியம் செய்றீங்களோ இல்லையோ, ஓனாய்க்கு தப்பிக்கணும் இயேசு இடத்துக்கு வந்தே தர வேண்டும். ஐயா நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை ஐயா. எங்க குடும்பத்துல ஓனாய் தொல்லை இருக்குதுங்க ஐயா. எங்க அப்பா பிரச்சனை இருக்கிறாரு ஐயா. வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாய் போராட்டம் கடன் தொல்லை ஆபத்து விபத்து, எங்க அப்பாவுக்கு கெட்ட பையன் அண்ணன் தம்பி குடும்பத்துல வறுமை எல்லாம் பிசாசு ஓனாய்கள் பண்ற வேலை. அதுக்காகவே இயேசு எடுத்துட்டு வர வேண்டும். இயேசு ரட்சகர், உலக ரட்சகர். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு பழைய ஏற்பாட்டுல ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஆபிரகாம் சகல காரணம் ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், தாவீது ஆசீர்வாதம், பைதற்ற பலிய தேவனுக்கு தனக்கு ஆதாமும் கூடுவது எல்லாம் சாப பாவம் அந்த ஓனாய் எல்லாம் அசுத்தாவி வியாதி சாப அசுத்தாவி தரித்திர ஓனாய் எல்லாம் ஓனாய் போய் பசுத்தாய் இருந்துச்சா கண்டிப்பா நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. அதனால ஓனாய் தப்பத்துக்கு இயேசுவின் இடத்தில் வர வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, மொத்த ஓனாய்கிட்ட போய் மாட்டினான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் கட்சிங்க தலையை கடிக்குது, காலை கடிக்குது, எல்லாம் கட்சிக்குது. வருத்தப்பட்டு பாரம் பண்ணணும்னா அப்படி வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் என்னிடத்தில் வார். எதுக்கு வாங்க? நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணா அந்த ஓனாய் ஓடிவிடும். நீங்க வருத்தப்பட்டு பாரத்திலிருந்து விடுதலை ஆயிடுங்க. சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்துக்கு பாதாளத்தை விடுதலை ஆயிடுங்க. அதுக்குதான் எங்கிட்ட மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், வந்து சும்மா இருக்காதீங்க. நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசிங்க, திராட்சரசத்தை பானம் பண்ணுங்க. அதை தேவனுக்கு தனக்கு முழு இவ்வளவு செய்யுங்க. உள்ளகிற பிசாசு ஓனாயால் இருக்க முடியாது. சாபத்தால பாவத்தால மரணத்தால தரித்திரத்தால எல்லாம் ஓடி போயிடும். ஏசு அந்த வேலை தான் செய்தார். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தே. அப்போ ஏசு ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஆமா, இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அடுத்து யோவான் 10ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம்
யோவான் 10 10, 11, 12 படிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய்களை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை மீறி அவைகளை சிதறடிக்கிறேன். கவனிங்க, இதோட நான் படிக்கிற நல்லா கவனிங்க. இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். ஓனாய் எதுக்கு வரான்? ஆட்டு தொட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் ஓனாய்கள்லாம் பாதுகாத்து ஆடுகள் வச்சிருப்பாங்க. ஆனா நைட்ல வந்து சந்துல தொட்டி ஆட்டு தொட்டிகள் உள்ள போய் ஓனாய் கட்டி சாப்பிட பாக்கிறீங்களா இல்லையா? அப்போ ஓனாய் எதுக்கு வருது? ஆடுனா ரொம்ப சந்தோஷம். இங்க கவனிங்க, விசுவாசுக்கு மனுஷன் தான் ரொம்ப பெரிய. அதனால்தான் ஆதாம் வியாபாரியே கெடுத்தான். விசுவாசனா யாரும் தெரிஞ்சுவாங்க, வம்புக்கிட்டே வாழ்க்கையில வருவான். ஏவாள் வாழ்க்கையில ஆதாம் வாழ்க்கையில வந்து பிசாசாய் உலகத்தையே நரகமாக்கி நோவாகாத உலகத்தையே வச்சு பாதாத்து கொண்டு போட்டா அவ்வளோ பெரிய அவனுக்கு. திருடன் திருடவும் கொண்டு வாழ்க்கை வருகிறான் என்று அப்போ இயேசுக்கு ஜனங்கன்னு அவ்வளோ பிரியம். பிசாசுக்கு பிரியமாகுது. நம்மளை பார்த்தா நம்மளை கெடுக்குது அவ்வளோ உறுதியா. இன்னும் ஆதாம் காலம் 6000 வருஷம் ஆச்சு, இன்னும் பிசாசு பெரியா தாக்குறான். அவ்வளோ வெறியாகி நம்மளை எப்படியாவது நண்பத்தை மேலே வச்சு கண்கரிச்ச ஜீவத்தை மேலே வச்சு அப்படியே பாதாத்தையும் அவ்வளோ துணியா துணிக்கிறான் பிசாசு. ஏசு அவ்வளோ துணியா துணிக்கிறாரு. இடையில மனுஷங்கிறான் பாரு, எவங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நீ பிசாசு பக்கம் போறியா, இயேசு பக்கம் போறியா? அவங்க எவ்வளவுதான் துணிச்சாலும், இயேசு மக்களை நேசித்தாலும், பிசாசு எவ்வளவுதான் வந்தாலும், நீ யார் பக்கம் போற? சுயாதீனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லைங்க நான் பிசாசு பக்கம் போறேன், போ. இயேசு பக்கம் வந்தா வா. அப்போ திருடன் திருடவும் கொள்ளவும் அழிவுவதற்கு வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அடுத்த வருஷம் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக. அப்போ ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையா இருக்கிறது. சிறிய வயசுல பாருங்க, சின்ன குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சது? சிஎம் சாஸ்திரம் குழந்தை வளர்ந்துருக்கான், போய் பாரு உள்ள அப்படியே காதுல கண்ணெல்லாம் வியாதி, கருவிலே பாவத்தில் பாருங்க, கருவிலே பிசாசு. அப்பாட்டே பண்ணி அங்கேயே கொலை நடக்கும். அவ்வளோ மோசமான பிசாசு. அப்போ நல்ல தாய் என்ன பண்ண? இயேசு கருவில் இருக்கும்போதே கை வச்சு நல்ல மேய்ப்பன் கருவில் இருக்க ஜீவன் தேவன் தனக்கு குத்து பாருங்க, அந்த கரு பாதுகாப்பா வரும். வருமா வராதா? வயிற்றுல இருக்கும்போது ஜம் பண்ணலாம்பா, கையை வச்சு வெளி வருது 10 மாசம் கடந்து. அப்போ பிசாசு என்ன பண்ணோம்? தலைமை ஜீவன் தேவன் தனக்கு எல்லாம் ஓனாய் ஓடிடும். சூப்பர் பிள்ளையா நீ வளர்க்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்ட தாயா இருந்தாங்க. அப்போ நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். 12வது வருஷம் கவனிங்க, மேய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதமான கூலியார். இவன் யாருன்னா இயேசு அறியாதவன். இங்க கவனிங்க, ஒரு தகப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆட்டுக்குடி அவங்க பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க இருக்குது. அவனுக்கு வந்து அந்த ஆடுகள் தான் பிள்ளைங்க, அந்த தகப்பன் தான் மேய்ப்பான் அந்த 4 பிள்ளைகளுக்கு. இந்த தகப்பனுக்கு என்ன தெரியாது? இயேசு பற்றி தெரியாது. அவரே ஒரு ஓனாய். இப்போ மேய்ப்பனா இல்லாதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதமான கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவான். இப்போ பிள்ளைகளை பிசாசு பிடிக்குது, பிசாசுகளை சிக்கிக்குதுங்க பிள்ளைங்க. இப்போ இயேசு அறியாதவன் ஆதாம் வழியா பிறந்தவன் இவனே ஒரு பிசாசாக தான் வாழ்ந்துக்கிறான். இப்போ ஓனாய் அந்த பிள்ளைகளை பிரச்சனை வரும்போது இவன் என்ன பண்றான்? மேய்ப்பனாய் ஆடுகள் தன் கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கான். இவன் கையால் ஆகாது. இயேசுவை அறியாத ஒரு தகப்பன், இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்காத ஒரு தகப்பன், கையால் ஆகாதவன். பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு வியாதியில வறுமையில தரித்திருக்கும் போது என்ன பண்றான்? ஆடுகளை விட்டு ஓடி போறான். அந்த ஆடுகள் பீறி பிள்ளைகள் பிசாசு பிள்ளையாவே வச்சுக்குது. இப்ப என்ன பண்ணணும்? இயேசு ஏற்றுக்கொண்ட தகப்பனா இருந்தாக்கா வா ஒரு கை பார்க்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகள் தலைமையில கை வச்சு இயேசு தேவன் தனக்கு கொடுத்தா ஓனாய தொட்டெல்லாம். ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் திருமணமாகி 4 பிள்ளைகளை பெக்க போறீங்க, பிசாசு வந்து பிடிக்கத்தான் போது. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தாக்கா ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போயிடும். கையால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்டதுக்கே பிள்ளை சாபத்துல பாவத்துல மண்டத்துல பாதாள நேரம் போயிட்டு இருக்கோம். கட்சியில செத்து போடும். கட்சியில் போய் அடக்காராயம் பண்ணிடுங்க.
ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு தாய் தகப்பனாந்தாக்கா ஜபம் பண்ணுவாங்க, ஜீவ சர்வம் ஜீவரத்னம். அப்போ ஓனாயி அசுத்தாய் ஓடினு பசுத்தாய் தேவதூர் பணிவிட செய்வாங்க. அந்த பிள்ளை காப்பாற்றலாமா இல்லையா? கையெழுத்து அல்லேலூயா. ஒரு சபை மேற்கொள்கிறார், சபையில மேற்கொள்கிறாரு. அவர் 100 கிறிஸ்துவுல தேவன் தனக்கு உலகம் கொடுக்கிறார். சபையில இருக்க ஆடுகள், ஜனங்கள விசுவாசிகள் ஆடுகள் ஒரே பிசாசு பரிசீலாகிறாங்க. விசுவாசி இவர் கிறிஸ்துவ சரியா தெரியலனாக்கா, இவர் ஓடிட்டானா பிசாசுனால ஓனாய் பீரிய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். மேய்ப்பு நல்ல மேய்ப்பு வேலையில மட்டும் நல்ல மேய்ப்பு ஆடுகளுக்காக ஜீவன இயேசுவின் ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்காக ஆடு ஓடி போயிடும். ஆனா இவருக்கு பிசாசு ஓடி ஓனாயி. ஆனா இவருக்கு தெரியல ஏசுனா என்ன தெரியல போது இதே தாமது எந்த செய்தி இருந்தாலும் ஜீவன் அந்த பாயிண்ட்லேயே ஜோயே ஜீவனுக்கு இயேசு ஞானதான உலகத்துல நிறைய விசுவாசி ஓடிக்காருக்கே தெரியல. நமக்கு அருமையா தெரியுது. அல்லேலூயா. அப்போ ஜீவ சர்வ ஜீவரத்னம் நன்மத்தையும் அறியத்தக்க கனிவு சாகவே சாவாய். இயேசு ஜீவ பெற்றது. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க முடியாது. இந்த ஜீவ சர்வ ஜீவரத்னத்தை தேவனுக்கு ஆதாவுக்கு முழு ஒழுங்கு கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஓனாய் ஓடித்தான் ஆகணும், பசுத்தாய் வந்துதான் ஆகணும், தேவதூதன் அந்த பிள்ளையை பாதுகாத்து தான் ஆகணும். கையத்தட்டு. அல்லேலூயா. அதனால நம்ம செய்தியை கேட்கிற நீங்க ஞாபகம் வாங்கிக்க மாட்டோம். பேஸ்புக்ல போங்க, இஸ்லாம் தாமஸ் அந்த யூடியூப்ல போயிட்டு ஏஎம்சி வெதூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எம்ஜிசி வெதூர் ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏராளம் 100 ஜீவ மார்க்கெட் நான் போகிறேங்க. அப்போ இந்த கதை படிப்போம். தாவீது ஆடு மேய்ச்சிட்டே தான் மேய்ச்சிட்டு ஒரு விஷயம் என்ன வந்துச்சு, ஆடு பிடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சா இல்லையா? ஒரு விஷயம் என்ன வச்சு கரண்டி வச்சு இவன் என்ன பண்ணுது, மேய்ப்பனா இல்லாதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாத கூலியால் இவன் தாவீது கத்தரோடு நடக்கிற. எங்க கவனி, இங்க கவனி, கொஞ்ச நேரம் தான். தாவீது கத்தரை நான் எங்காலத்துல அவன் துணி எப்போது பாடுவான். இவன் கத்தரை மேய்ப்பரா இருக்கான். கத்தர் தான் ஜீவன் உள்ளவன். தாவீது கத்தரோடு நடக்கிறதுனால அந்த சிங்கம் வரும்போது இவன் விட்டுட்டு ஓடானா சிங்கத்தின் வாழ்க்கையை அந்த ஆடை தப்பிச்சானா. என்ன பண்ணுது, சிங்கத்தின் தாடை கீழே அந்த ஆடை தப்பிக்கிறான். பார்த்தார், பரலோகத்திலிருந்து பார்த்தாரு, என்னடா ஒரு ஆட்டையே இவன் சிங்கத்தின் கையிலிருந்து தப்பிக்கிறான்னாக்கா இவனை ராஜாவாக போகிறது. அங்கதான் ஒரு முடிவு பண்ணாரு. யாரும் பார்க்கல. ஆனா அந்த இலப்படையில மேய்ச்சிக்கிறான். ஒரு வருஷம் சிங்கம் வச்சு இன்னொரு முறை கரண்டி வருது. சிங்கத்து கூட கரண்டி பழச அந்த கரண்டிக்கும் அந்த ஆட்டை தப்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ என்னது, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உள்ள இருக்கு. அதான் அந்த சிங்கம் கரடி பிசாசு அசுத்தாவி வியாதி வரும் பாதாளம் ஓடிய போயிடுது. கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தார். அது சிங்கமாகட்டும், அது டைரக்ட் பிசாஸ் ஆகட்டும், அது 2 கால் பிசாஸ் ஆகட்டும், அது எவனாகட்டும், கிறிஸ்து தான் நீ டாப். உலகத்தையே கலக்கலாம் நீ. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனது உலகத்துக்கு கத்திரை கால் துதி தோன்ற ஆறான என் நாவு நாதோடு உபதி சொல்லிட்டு தேவன் தனது உலகத்துக்கு உள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால அந்த சிங்கத்தை பார்த்தும் பயமில்லை, கட்டையை பார்த்தும் பயம், கட்சியில கோலியாத்து பார்த்தும் பயம். தாவீது காப்பாருந்தான், மேய்ப்பேன், ஓடல ஆடு பிள்ளை வியாதிப்பட்டு சாபப்பட்டு தரித்திரப்பட்டு பிசாசு ஏசு இல்லைன்னா எல்லாம் தாங்க வேண்டாமா. ஐயோ பத்தா போட்டு கையாளாத அப்படியே பிசாசுக்கு விட்டு பரிதாபமா இருப்பான். ஏசு ஏற்பட்ட ஒரு தகப்பன் தாவீதை போல அது சிங்கம் வந்தாலும் சரி, அது கரடி வந்தாலும் சரி, அது கோலியாத்து வந்தாலும் சரி, ஏசு தேவன் தனக்கு ஏசு பரிவு தேவன் அசுத்தாய் பசுத்தாய் பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுட்டு இருப்பான். ஆனால் தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறுப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம் ஜபலமா. அதனால நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஆமா நன்மத்தீவிலே நான் இருப்பேன். நான் பிறப்பிலேயே இருந்துடுறேன். ஆதாம் வழியா பிறந்தேன். ஆதாம் ஏவாள் நன்மத்தை மகனே சாப்பிட்டு சாகவே சாவாய். சாவுக்கு பிசாசுகிட்ட சிக்கிக்கிறாங்க, ஓனாயாகிறாங்க. ஓனாய்கள் எல்லாம் நேரம் பாதாளத்தை போய் சேர்ந்துடும். ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்குள்ள நீதிமானாகும், தேவாட்டுக்குட்டியா மாறும், பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. அதனால்தான் இயேசு மத்திய மாட்டோம் அவர் எங்கும் சுத்திட்டு இருந்தார். விசுவாசின் பல்லவில் ஆகப்படுகிற யாவரும் விடுதலை ஆக்கிறார். ஏத்துரு சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, நீ வா, நீ வாடா, நீ வாடா, சீக்கிரம் வா. இவன் தான் ஓனாய். இவன் ஓனாய். இவன் ஆதாம் வழியா பிறந்து இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஆடு.
ஏசு இல்லாத ஆடுதான். ஆனா ஏசு ஏத்துக்கல. அவன் வந்து ஓனாய். இவன் வந்து பாரு, இவன் ஏசு ஞானஸ்தானத்திலா இவன் ஏசு ஏத்துனா உள்ள ஏசுகிறார். ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம் ஆயிட்டான். ஏசு ஏற்றுக்கொண்டா பாவங்கள் அறிக்கை ஏசுவே உள்ள வந்தாரு. ஞானஸ்தானம் தான் இவங்கிறான் பாரு. இங்க கவனி, இவன் ஏசு ஏத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிசாசு மாதிரி வாங்க. ஏசு மாதிரி இல்லை, எங்க பார்த்தாலும் மகன் கதை இருக்கிறான். இங்க கவனி, அவன் ஓனாய். இப்போ இவன் யாரு? இயேசுவே ஏத்துக்கல. உள்ள இயேசுல உள்ள ஒரு ஓனாய் வேணா க்ளோஸ் நல்லா போட்டு ஓனாய் மாதிரி கட்டுறா. ஏய் தெரியல. இப்போ ஓனாய் ஆடு சண்டை போடுது. ஓனாய் ஜெயிக்குமா ஆடு ஜெயிக்குமா? ஓனாய் தான் ஜெயிக்கும். கட்சியில ஓனாய் சாப்பிட்டு அப்படியே போய் சேர்ந்தான் பாதாளத்துக்கு. நீ ஓடி விடு பாதாளத்துக்கு. இப்ப இவர் வந்து பாரு அவன் தான் பாதாளம் வந்து சாப்பிட்டுச்சு ஓனாய. ஓனாய் கட்டி சாப்பிட்டுச்சு பிசாசு. இப்ப நேரம் ஏசு ஏற்றுக்காது ஆதாம் பிள்ளை வாழ்ந்துக்கிறான். இப்போ இவன் ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிருந்து பகிர்ந்துட்டான். இவனு ஏசு ஜீவன தேவனுடைய ஜீவ சர ஜீவன தேவனுக்கு தனக்கு உலகத்து சொல்றா. இயேசுவை தேவன் ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறான். பாரு இவனை பார்த்தா நீ அப்படியே பயந்து நீ இவனை பார்த்து ஓடணும். நீ ஓடணும். எவ்வளவு பார்த்தா பாரு உள்ள ஏசு இருக்கிறதுனால பாரு ஏசு இருக்கிறதுனால இவனை வந்து அட்டாக் பண்ண முடியல. கிறிஸ்துவ தேவன் ஆதாம் வந்து முழு ஜீவனத்தை கொடுக்கறதுனால இந்த ஓனா இவனை பார்த்தா ஓடிய விட்டான். இவன் வந்து தேவனுடைய பிள்ளையாச்சு இப்படி பந்தவத்துக்கு போய் சேர்த்தான். இவா இவனா வாடா வாடா இவரு ஏசு ஏத்துக்கிட்டாரு. ஆனா எங்க பார்த்தா மாமியார் கிட்ட சண்டை, மாமனார் கிட்ட சண்டை, சாட்சி சரியில்லை, அரசியல்வாதிகள் அந்த ஊழியர் சரியில்லையா, அந்த தாமஸ் பாருங்க சரியில்லையா, அந்த ஊழியர் சரியில்லை வாழா போயாண்டு ஒரே போடா சாப்பிடு போட்டு சாப்பிடு போட்டு சாப்பிடு. ஓனாயே ஆதாம் வழியா பிறந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஓனாய் நல்லா சாப்பிட்டு ஆதாம் வழியா பாவத்தின் சம்பளம் மாறின பாதாத்தையே போயிடுவான். இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிருந்தில பங்கெடுத்து இயேசு சபிக்கலாசனத்தை பக்கத்துல சத்துரு இயேசு உண்மையா இருக்கிறவன் 100 கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறேன். அவனை பார்த்தாவே பிசாசு ஓடுது. இந்த கவனி, உண்மையா இயேசு ஏற்றுக்கொண்டவர் நாலாம் யாராட்டம் அளவற்ற அந்த ஜீவ சரஜீவ தேவனுக்கு ஆதம் ஒரு ஆள் பாய்ந்து தான் பார்த்தாக்கா பிசாசு ஓனாய் ஓடியணும். அந்த மாதிரி உண்மையான கிறிஸ்தவனை பார்த்ததுல ஓனாய் ஓடுது. இன்னொருக்கு நம்ம பேர் கிறிஸ்தவன் போலிங்க பேர் விசுவாசி ஊழிக்கார எல்லாத்துக்கும் உலகத்தாலும் போடணும். பகை கஷ்டப்பு வைராகியம். ஆனா சபைக்கணும் சாட்சி இல்லாத கிறிஸ்தவன் இயேசு ஏற்றுக்கு புரோகிதம் இல்லை. யார் அவன் சொல்ல ஒரே ஒரு சாட்சி? அவன் யாரு? யூதாஸ். அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கு புரோகிதம் இல்லை. உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசாக இருக்கிறான். 12 சீசன் இல்லை. அவன் இயேசு ஏற்றுக்கு காட்டி கொடுக்கலே இருக்கிறான். அது ஒரு சாட்சி இருக்கு. 12 பேர்ல ஒருத்த சாட்சியா தான் பாருங்க. அவன் நாட்டு கொண்டு சேர்த்தான் பாருங்க. ஜாமோனோ பசுத்துக்குதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். ஆடுவே சொல்லும் திருடன் திருடக்கும் கொள்ளக்கும் அழிக்கும் வருகிறானே வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் என்றே சொல்லும். கொள்ளாத உலகம் கொள்ளாத இடத்துல இருக்குது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். பாவம் செய்கிற பிசாசினால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தெடுத்திருக்கிறார். ஏதே தோட்டத்தில் ஆதித்தாக நன்மை தீமை அறியத்தக்க கருவி சாகவே பிசாசுகள் சிக்கி இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு கொள்ளை நோய் உலகமே வருது. உலகத்தையே அழிக்கிறான், தரலாம் போடலாம். கொள்ளை நோய் பண்ணுறது ஆபத்து, விபத்து, நாசமாசம், ஆடுவே நாச மோசங்கள், கொலைகள், வெறிகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பாதாளங்களுக்கு இந்த பொல்லாத உலகம் தப்பிக்க இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே வருது விட்டு எல்லோரும் என்று நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனோடு சுகமான சொல்லப்படுகிறதாவே. இயேசு 2 பேராக அவர்கள் நியமித்து 70 பேரை நியமிக்கிறார். அப்புறம் 12 பேர்ல ஒருத்த போயிட்டான். 11 பேர் சீசல் கொண்டு உலகத்தையே கலக்கிறார். ஆடு சோந்து இயேசு ஏற்று 4 திருவிழா எல்லாம் உலகத்துக்கு ஒளி, நீங்க பூமி குப்பாய்ப்பு சொல்லப்படுகிறதாவே. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உண்மையாய் இயேசுவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடிவுக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படும் போது
எங்களுக்கு முன்னாடி எந்த பிசாசிக்க முடியாது, எந்த ஓனாய் நிற்க முடியாது, எந்த அசுத்தாய் நிற்க முடியாது. 100 கிறிஸ்துவை பின்பற்ற இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதா. சபிக்கும் வாசதிகள், பகைக்கும் நன்மை செய்கள், சத்துக்களை செய்கள், துன்பப்பட ஜபம் பண்ணுங்கள், கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள், எச்சரி ஓடுவதை வேலை. ஆனால் கிறிஸ்து நன்மை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழுவதும் கொடுக்கும் போது எந்த அசுத்தாய் ஓடினோம் பசுத்தாய் தேவனோட பாதுகாப்பார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த இயேசு நாமோட வாதத்தை ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் நித்திய பரலோக ராஜ்யம் எல்லாமே இருக்குது. அந்த கிறிஸ்து உண்மையா இருப்பது முடிவு பண்ணி ரட்சிக்கப்படுவான் பரலோக ராஜ்யம் சுதந்திரமான்னு சொல்லப்பட்டிருக்கிறதாவே. அப்படியே அந்த சத்தியத்துக்கு ஓடி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாத, கலங்கா, திகையாதே. எந்த சூழ்நிலை வருத்தப்பட்டு பார்த்து இயேசு இடத்துல வா. இயேசு சார் இயேசு ரத்தத்தை குஷி தேவ தனக்கு உலக அசுத்தாய் பசுத்தாய் நான்கு திருவிழா பங்கெடுக்கும் போது எல்லா சாபத்துக்கும், எல்லா ஓடாய்களுக்கும், எல்லா சிங்கங்களுக்கும், எல்லா கரடிகளுக்கும், எல்லா பொல்லாதபடி பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்வாய்க்கு சொல்லப்படுகிறதாவே. அப்படியே அந்த செய்தி கேட்க வேண்டிய ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களுக்கும் ஜெபிக்குள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பரிபூர்ண ஜீவன் கோலம் பற்றி சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆண்டின் மூலமாக பேசுகிற யூடியூப்ல போய் ஏஎல்சி லெவல் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர்கள் ஒரு பேருக்கு நிச்சயமாக உங்கள் சேனல் கருத்தினாலே உலகமே பயன்படுத்தலாம். இந்த செய்தி கற்று உங்களோட பேசுகிறேன்னா கத்திரிக்கை காணிக்கை தந்துகள், இந்த செய்தி காணிக்கை தந்துகள், கத்திரி காணிக்கை கூகுள் பே நம்பர் 733-953-664. God bless you. செய்தி நண்பர்கள் ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒரு 2024 FCC பதிவு செய்யப்படும். கற்றுக்கொள்ள வராங்க.